இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரெட் பனானா ஸ்மூத்தியோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டெய்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஆம்லா ஜூஸோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் கிட்ஸ் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் டைமுக்கு டிஸ்பேச் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி கிட்ஸ் பாக்ஸில் வந்து பாஸ்தா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தாஸ் வந்து அப்பா மெனு கொடுத்துட்டே இருந்தாங்க. எனக்கு பன்னீர் பாஸ்தா வேணும், எனக்கு கேப்சிகம் பாஸ்தா வேணும், எனக்கு கார்ன் பாஸ்தா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எந்தெந்த கிட்ஸ் எப்படி கேட்டாங்களோ அது மாதிரி கஸ்டமைசேஷனோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாஸ்தாவும் பண்ணி அமிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான சீஸ் பிரெட் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆரிகனோ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சீஸ் ஆம்லேட்டு பிரெட் ஆம்லேட் எல்லாமே இன்றைக்கி போயாச்சு. ஸோ பாஸ்தா வந்து பாருங்கள் கேப்சிகம் பாஸ்தா எப்படி கொடுத்துருந்தோன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சீஸ் போடக்கூடாது சந்தியா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. வெறும் பன்னீர் மட்டும் ஆட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் பாஸ்தா கொடுத்துருந்தோம். இதனோட ஃபீட்பேக் வந்து ஆசமாக வந்துருச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சைட் டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். ஸோ பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, பொட்டேட்டோ அப்படின்னாவே சொல்ல தேவையில்லை. ஸோ எல்லாருடைய ஃபேவரட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் வந்து கல்தோசா அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லேட் அண்ட் தென் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எல்லாமே அழகாக நீட்டாக எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கஸ்டமைசேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். கஸ்டமைசேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பாஸ்தாவே வந்து எனக்கு பன்னீர் போட்டு ப்ரோட்டீன் ரிச்சாக எனக்கு வந்து பாஸ்தா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பன்னீர் அண்ட் தென் க்ரீம் ஆட் பண்ணி ப்ரோட்டீன் ரிச் பாஸ்தாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம். ஸோ அதனோட ஃபீட்பேக்ஸும் வந்துருச்சு. ஃபீட்பேக்ஸ் வந்து தாறுமாறாக இருந்தது. என்ன இன்றைக்கி ஒரே ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னா ப்ரக்கோலி கிடைக்கல. ஸோ எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணியும் கிடைக்கல. அதனால் ப்ரக்கோலி மட்டும் இன்றைக்கி பாஸ்தாவில் மிஸ்ஸிங். பட் இருந்தாலும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. இன்றைக்கி எங்கள் கிட்ஸே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பாஸ்தா லஞ்சுக்கும் பாஸ்தா கொண்டு போயிருந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. இன்றைக்கி கஸ்டமைசேஷனில் மெனு வந்து பார்த்திங்கன்னா முளைக்கீரை பொரியல் கொடுத்துருந்தோம். அதில் வந்து தேங்காய் இதெல்லாம் போட்டு அழகாக கொடுத்துருந்தோம். அந்த வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இருக்கு இல்லைங்களா, அந்த முருங்கைக்கீரையில் கடையல் பருப்பு கடையல் கொடுத்துருந்தோம். அந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி சந்தியாஸ் கிச்சனோட மெனு. உங்களுக்கும் சந்தியாஸ் கிச்சனில் இது மாதிரி என்ன சொல்கிறது சூஸியாக செலக்ட் பண்ணி டேஸ்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்களும் மறக்காமல் சந்தியாஸ் கிச்சனுக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். See you all.